இங்கே படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் உங்களுடைய பேர குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகளாக இருந்தால், இங்கே படுகொலை செய்து புதைக்கப்பட்ட மௌனிக்கப்பட்ட அந்த பெண்கள் உங்களுடைய தாயாகவோ உங்களுடைய சகோதரியாகவோ உங்களுடைய மனைவியாகவோ இருந்தால் எவ்வளவு வேதனை உங்களுக்கு இருக்கும் என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும். குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர் மட்டும் அந்தந்த போராட்டங்களை நடாத்தாமல் இவ்வாறான எழுச்சியான போராட்டங்கள் நடைபெறும் பொழுது எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒரு தமிழனாக வந்து இந்த போராட்டத்திலே பங்கு பெற்ற வேண்டும். கடந்த காலத்திலே நடைபெற்ற அத்தனை மாவீரர்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்புகளும் பொதுமக்களுடைய அர்ப்பணிப்புகளும் தான் இன்று நாங்கள் இந்த மண்ணிலே நின்று கலைக்கக்கூடிய நிலையை எங்களுக்கு தந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு தமிழனும், தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும். இல்லை என்றால் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் மகாவம்ச அடிப்படையிலே சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு உட்படுத்தப்பட்டு தமிழன் என்று ஒரு இனம் இந்த மண்ணிலே வாழ்ந்தது என்ற வரலாறு முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கும். ஆகவே நாங்கள் இன்று சற்று இங்கே நிற்பதற்கு கூட பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் பல விசாரணைகளுக்கு மத்தியிலும் இப்படி நிற்பதற்கு எங்களுடைய முன்னோர்கள் அண்ணாமார் அக்காமார் அவர்கள் செய்த தியாகங்கள் தான், அந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் தான் எங்களை இப்படி நிப்பாட்டி வைத்திருக்கின்றன என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர்வானாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் நடைபெறுகின்ற அத்தனை போராட்டங்களிலும் அனைவரும் எழுச்சியாக கலந்து கொள்ள வேண்டும்.